வணக்கம். நம்மளுடைய இந்தியாவுல வளர்ந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரியில டைரக்ட் செல்லிங்கும் ஒண்ணு. டைரக்ட் செல்லிங்க்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களே சொல்லியிருக்காரு. டைரக்ட் செல்லிங் பத்தி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம நியூஸ்ல பாக்குறோம். அது மட்டும் இல்லாம டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னாக்க நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனிகள் இருந்தாலும் கூட அது முறையான கம்பெனியா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல பார்த்தோம். ஒரு முறையான டைரக்ட் செல்லிங் கம்பெனி எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். முதல்ல அந்த கம்பெனில நீங்க அக்கௌண்ட் ஜாயின் பண்றதுக்கு, அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு எந்த விதமான பணமும் வசூலிக்க கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம், அந்த கம்பெனி ஒரு பிரமிட்டரிப்பிலையோ இல்ல மணி சர்க்குலேஷன் கான்செப்ட்லயோ இயங்கக்கூடாது. நாம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி பில் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் இருக்கு, அது அந்த கம்பெனில மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட ஓன் ப்ராடக்டாக இருக்கணும். அந்த டைரக்ட் கம்பெனியோட பிராண்ட் வந்துட்டு அந்த ஓன் பிராண்டா தான் இருக்கணுமே தவிர அதர் ப்ராடக்ட்டோ இல்ல நீங்க டிவில இல்ல மத்த சோசியல் மீடியால